வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாமரைக்கும் சேதுவுக்கும் நாளைக்கு கல்யாணம் தான். இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ராஜாங்கம் முடிவா சொல்லிட்டு போயிட ரொம்பவே விரக்தியில இருக்க சேது கிட்ட கருப்பு பேசிக்கிட்டு இருக்காரு. அவரு தாமரையும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருந்ததை பத்தி சொல்ல ரெண்டு பேருமே குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப வெறுத்து போய் நடந்து ஓரமா வந்துட்டு நிக்கிற சேது ஒரு பின்னாடியே வர்ற கருப்பு ரெண்டு பேரும் கைப்பிடிச்சவர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் சாவித்திரி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வண்டியில முன்னாடி மாட்டி விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆப்ல அது அந்த ஆறுமுகம் இல்ல அப்படின்னு கருப்பு கேட்க ஆமா மாமாங்கிறாரு சேது. ஆமா மாமா, அவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க ஆறுமுகத்தை பார்த்து டேன்னு கத்துறாரு கருப்பு. நில்றான்னு கருப்பு சொல்ல படக்குன்னு நிறுத்திடுறாரு ஆறுமுகம். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கருப்பு கேட்க அது வந்துன்னு அப்படிங்கிறாரு ஆறுமுகம். நீ ஒன்னும் வர வேண்டாம், நாங்க வரோம், இரு அங்கவே. வா மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு கருப்பும் சேதுவும் ஆறுமுகத்துக்கிட்ட வர்றாங்க. ஐயையோ, யார்கிட்ட சிக்க கூடாதுன்னு நினைச்சோமே அவங்க கிட்டயே சிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயந்து போற ஆறுமுகம் பக்கத்துல வர்ற கருப்பை பார்த்துட்டு கருப்பண்ணே, சேது அண்ணே அப்படின்னு தடுமாறிட்டு இருக்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா வந்து நிக்கிறாங்க. சேதுண்ணே, ஒரு சொத்து இளைச்ச மாதிரி இருக்கீங்க, உடம்பு கிடம்பு சரியில்லையாண்ணே அப்படின்னு ஆறுமுகம் கேட்க டேய் நிப்பாட்றா, நீ யாரு என்ன ஆளை கண்ட உடனே எப்படி பம்முவ எப்படி பேசுவன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரி, எதுக்கு எங்க வீட்டு பக்கம் வந்த? ஏய், உன்னை தாண்டா கேக்குறேன், உனக்கு இங்க என்ன சோழி அப்படின்னு கருப்பு கேட்க சமாளிச்சுக்கிற ஆறுமுகம். அண்ணே, என்னண்ணே, நாளைக்கு சேது அண்ணனோட கல்யாணம் இல்லண்ணே. அண்ணே, அதுக்கான டெக்கரேஷனு ஏற்பாடு கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம பையலுக்கு தானே எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம சாவித்திரியம்மா இருக்காங்கல்ல, அவங்கதான் அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து உடனே வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதானே வாங்க வந்தேன். அது மட்டும் இல்லன்னு நம்ம ஆளுங்க தான் கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல உங்க ஆளுங்க பாக்குறாங்களா அப்படின்னு கருப்பு நம்பிக்கை இல்லாம கேட்க ஆமாங்கன்னுங்கிறாரு ஆறுமுகம். ஏமாப்ல, மதுரையில இருந்து இதுங்களுக்கெல்லாம் ஆளுங்க கிடைக்க மாட்டாங்கன்னா கொளிஞ்சிப்பட்டியில இருந்து உங்க அத்தை இவனை வர வச்சிருக்காங்க அப்படின்னு கருப்பு கேட்க என்னன்னு, நாங்களும் எல்லா வேலையும் நல்லா தானே பாப்போம், நாங்க பார்க்க கூடாதா அப்படிங்கிற ஆறுமுகம். சேதன்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு அப்படின்னு கைய கொடுக்க கடுப்பாகிற சேது டேய் செம்ம வெறியில இருக்கேன், ஒழுங்கா கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்ல சரிண்ணே நான் கிளம்புறேன்னு தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாரு ஆறுமுகம். வண்டியில உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ண போக முதுகுல தட்டி டேய் நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்கிறாரு கருப்பு. எங்க பெரிய மாமாவை போலீஸ் கைது பண்ணிட்டு போனப்ப அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து போனை வாங்கி போன் பேசினது தமிழ்ச்செல்வி தானா? டேய், இல்லன்னா வேற யாராச்சும் உங்ககிட்ட போனை வாங்கி பேசினாங்களா அப்படின்னு கருப்பு கேட்க ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு சேது. ஆ, இல்லண்ணே இல்லண்ணே, தமிழ்ச்செல்வி தான் வாங்கி பேசுனாங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல மாமா அவனை இங்க இருந்து போ சொல்லுன்னு வெறியா சொல்றாரு சேது. ஒரு கன்னத்துல ஒரு ஆற விட்டு சரி போ அப்படிங்கிறாரு கருப்பு. போடா போடான்னு சொல்ல அப்பாடா தப்பிச்சோம் சாமின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ஆறுமுகம். இந்த அரலூசுங்க ரெண்டு ஈன்னு பாத்துட்டு நிக்குதுங்க. ராஜாங்கமும் தூக்கம் வராம தோட்டத்துல நடந்துகிட்டு இருக்க பின்னாடி வந்து நிக்கிற சேதுவை பார்த்து அப்படியே நிக்கிறாரு. அப்பா, உங்களுக்கு இப்ப என்கிட்ட பேசுறது பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு மனசு கிடந்து தவிக்குதுப்பா. இந்த விஷயத்த உங்களை தவிர வேற நான் யார்கிட்டயும் பேச முடியாதுப்பா. அப்பா, நான் என் மனசுல இருக்கத சொல்லிடுறேன்ப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா. என் மனசுல ஏதோ ஒரு மூலையில நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுதுப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட வேணாம்ப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஆறு அமர யோசிச்சு கொஞ்சம் அப்புறம் முடிவெடுக்கலாம்ப்பா. அப்பா, நடந்ததெல்லாம் உண்மைதானான்னு என்னால நம்ப முடியலப்பா. அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுதுப்பா. அதனால இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டுங்கப்பா. அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு அவங்க அப்பா கைய சேது கெஞ்சிக்கிட்டே பிடிக்க வர அவர் வெடுக்குன்னு தட்டி விட்டுடுறாரு. ராஜாங்கம் அங்கிருந்து போக அப்பா, அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பான்னு சேது கெஞ்சுறாரு. என்னத்த கேக்குறது, எதை கேட்க சொல்ற? ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீங்க துணையா இருக்கீங்கன்னு சொல்ல வர்றியா? நீ தப்பு பண்ணலன்னு உன் மனசுக்கு தோன்றதா சொல்றியே, இத சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசல? ச்சே, நீ பண்ண தப்ப கண்ணால பார்த்த சாட்சியா நான் இருக்கேன். அப்படி ஒரு காட்சியை என் கண்ணால பார்த்துட்டேன்னு இந்த நிமிஷம் வரலும் என் மனசுக்குள்ள நான் குமுறிக்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு வந்த அப்பனுக்கு நீ ஒரு பரிசு கொடுத்திய அந்த காட்சியை 7 ஜென்மானாலும் என்னால மறக்க முடியாது. இதுவே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவன் தோலை உரிச்சிருப்பேன். நீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போயிட்டு இருக்கேன். நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு அம்புட்டு சாதாரணமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா உன் அத்தைக்காரி அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பான்னு நினைக்கிறியா? நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனேன், உன் அத்தைக்காரி உன்னைய கம்பி எண்ணெய் வைக்க கூட தயங்க மாட்டா. 6 மாசம் ஜெயில இருந்து வந்துட்டு வந்த கஷ்டத்தினால என் புள்ள நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் என் புள்ள படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தன்னை கட்டி போகணும், இந்த விஷயத்த பெருசாக்க கூடாதுன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன்.
என் கூட பொறந்தவகிட்டயே என்னை இப்படி அசிங்கப்படுத்த வச்சுட்டியே! அந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு, இப்ப வந்து கல்யாணத்த நிப்பாட்டுன்னு சர்வ சாதாரணமா சொல்ற? ஒழுங்கா தாமர கழுத்துல தாலிய கட்டி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற வழிய பாரு. அத விட்டுட்டு தேவையில்லாம ஜெயிலுக்கு போயி கவஸ்டப்பட்றாத, அவஸ்தைப்பட்றாத. நான் அம்பிட்டு தான் சொல்லுவேன். அப்படிங்கிற ராஜாங்கம் அங்கிருந்து வேகமா போயிட, சேது செய்யறது அறியாம நின்னுட்டு இருக்காரு. ஆறுமுகம் பணம் வாங்கிட்டு வந்த பைய கையில வச்சுட்டு, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ ராஜலட்சுமி தட்டுகிற நேரம் இது. தட்டினா தட்டட்டும், முட்டுனா முட்டட்டும்னு வந்ததுக்கான்னு சொல்லிட்டு கதவு இருக்க இடம் கூட தெரியாம போதையில தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஐயையோ! நம்ம வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சோ! அதுக்குள்ள கதவ சாத்திட்டு தூங்கிட்டாங்க போல இருக்கே! இதுக்கு அப்படி கதவ தட்டி தொந்தரவு பண்ணணுமா? சரி. அப்படிங்கிற ஆறுமுகம் அங்க இருக்க கட்டில்ல அப்படியே தள்ளாடி உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப இந்த பணத்த எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிற ஒரு கட்டிலுக்கு அடியில வைக்க போயிட்டு, ஆஹா! அது சேஃப்டி இல்ல. பானைக்குள்ளன்னு சொல்லிட்டு அங்க தண்ணி எடுத்துட்டு வச்சிருக்க பானைக்குள்ள கொண்டு போய் துணிக்க போறாரு. அது உள்ளார போகல. அதுக்கு அடியில இருக்க இன்னொரு சருவத்துக்குள்ள நுழைச்சு மேல பானைய வச்சு மூடி வச்சுட்டு, காசப்பா, காந்தி தாத்தா, சூட்கேஸ்ன்னு ஒலறிக்கிட்டு ஒரு குவார்டர் பாட்டில கையில எடுத்துட்டு அப்படியே படுத்துடுறாரு. மறுநாள் முகூர்த்த கால் நடுறதுக்காக அதுக்கு மஞ்சள் தடவி பொட்டு வச்சிட்டு இருக்க ஈஸ்வரி அத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தூரத்துல தமிழும், மலரும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சாவித்திரி ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ சன்னாசி அங்க வர, "அண்ணே அண்ணே வாண்ணே, சீக்கிரம் வாண்ணே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால் நடணுமில்ல. அண்ணே எங்கன்னு?" கேக்குறாங்க சாவித்திரி. "அண்ணே நம்பள நடக்க சொல்லிட்டாரு." அப்படின்னு சன்னாசி சொல்ல, சாவித்திரி முகத்துல தாமர முகத்துல இருந்த சிரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. "பந்தக்கால் நடுறது தானே, நாமளே நட்டுருவோம்னு" சன்னாசி சொல்ல, "போண்ணே அதெல்லாம் முடியாது. எனக்கு சம்மந்தியாக போறது என் பெரிய அண்ணன் தானே. என் குடும்பத்துல நடக்க போற முதல் விசேஷம். அது என் அண்ணன் கையால நடக்க வேண்டாமா? நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன் இருன்னு சாவித்திரி போக, ஏத்தா சாவித்திரின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு சன்னாசி. அத கண்டுக்காம சாவித்திரி அண்ணே அண்ணேன்னு உள்ளர போறாங்க. அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம்னு பெரியப்பா சொன்னாலும் சொன்னாரு. அத்தை ஓவரா சீன் போட்டுட்டு இருக்குமா, தாங்க முடியலன்னு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல, என்னாலயும் சில நேரத்துல தாங்க தாண்டி முடியல, பயங்கர கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உளர வர சாவித்திரி, அண்ணே என்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த கால் நடனம் வான்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து என்னம்மா பண்ண போறேன், மோகனா நீ போய் பாத்துட்டு வாங்குறாரு ராஜாங்கம். "அண்ணே, நீ இல்லாம எப்படின்னே வான்னு சாவித்திரி கூப்பிட, இல்லம்மா நான் வரலம்மா நீ போமாங்கிறாரு ராஜாங்கம். அதெல்லாம் முடியாது வாண்ணே வாங்க மதனேன்னு ராஜாங்கத்தோட கைய புடிச்சு கூட்டிட்டு போறாங்க சாவித்திரி. வாண்ணே வாங்க மதனேன்னு ரெண்டு பேரையும் அம்மா கூட்டிட்டு வர்றத பார்த்தது காதுல இருந்து காது வரலும் சிரிக்கிறாங்க தாமரை. வரேம்மா வரேம்மான்னு ராஜாங்கம் வர, கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். ராஜாங்கமும் மோகனாவும் முகூர்த்த காலை எடுத்து குளிர்ல வைக்க தமிழ்ச்செல்வி தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க. "வாண்ணே நேரம் ஆகுதுண்ணே வாண்ணே" அப்படின்னு பால் எடுத்து சாவித்திரி கொடுக்க அத குளிர்ல ஊத்திட்டு இருக்காரு ராஜாங்கம். முகூர்த்த காலுக்கு பூவு, பாலு, தண்ணி இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா போட தாமரை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. சன்னாசி அதுக்கு பூவை சுத்தி கட்டிவிட, "அப்பாடி என் மக கல்யாணத்துக்கு நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு. இப்பதான் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு தாமரை" அப்படின்னு நிறைவா சாவித்திரி மகளோட கைய பிடிக்க, மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு உணர்வுகளோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா உள்ளர போக ஆரம்பிக்க, இத பாத்துட்டு நிக்கிற தமிழ்கிட்ட, "தமிழு எனக்கே இதெல்லாம் பாக்குறது கஷ்டமா இருக்கு தமிழு. நீ எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிற?" அப்படின்னு மலர் கேட்க, விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிக்கிற தமிழ், "பாத்துக்கலாம்க்காங்கிறாங்க. நடக்காத கல்யாணத்துக்கு தானே பந்தக்கால்லாம் நடுறாங்க, விடுங்க விடுங்கக்கான்னு" தமிழ் சொல்ல, "எப்படி தமிழு, எப்படி உன்னால இந்த நிமிஷத்துல இவ்ளோ நம்பிக்கையா இருக்க முடியுது? ஒவ்வொரு நிமிஷமா இங்க விஷயம் நடக்க நடக்க எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா நீ மட்டும் எப்படி இவ்ளோ நம்பிக்கையோட இருக்க?" அப்படின்னு மலர் கேட்க, "அக்கா நான் நம்புறேன்க்கா. என் புருஷன் தப்பு செய்யாம இருக்கப்ப எந்த சூழ்நிலையிலயும் அவரு மாட்டிக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அதே மாதிரி எங்களுக்கும் எந்த கெடுதலும் நடக்காதுன்னு அந்த தெய்வத்த நான் நம்புறேங்கிறாங்க தமிழ். சரி நீ நம்புற மாரி அந்த தெய்வம் உனக்கு துணையா இருக்கும் தமிழ். நான் போய் உள்ளர வேலைய பாக்குறேன்னு மலர் கிளம்ப, தமிழ் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள ஒருத்தர் பட்டு புடவைய காட்டிட்டு இருக்காரு. ஒரு ஃபேண்டா கலர் புடவைய பார்த்து, "அம்மா இது நல்லா இருக்குல்லம்மான்னு" தாமரை சொல்ல, "ஆமாண்டி சூப்பரா இருக்குங்கிறாங்க அவங்க அம்மா. எடுத்து வச்சு பாருங்கன்னு" கடைக்காரரு சொல்ல, அவங்க எடுத்து மேல வச்சு பாக்குறாங்க. "நல்லா இருக்குடி தாமரை, வேற ஏதாவது புடிச்சிருந்தாலும் எடு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, ஈஸ்வரியும் சித்ராவும் அங்க வர்றாங்க. "வாங்க மதனி, உங்களுக்கு புடிச்சத பாருங்க. வாங்க உட்காருங்க மதனின்னு" சாவித்திரி இன்வைட் பண்றாங்க. உட்கார்ற ஈஸ்வரி, சித்ரா உட்காருன்னு சொல்ல அவங்க மகளும் உட்கார்றாங்க. "இந்தாங்கம்மா பாருங்கன்னு" துணியை கொண்டு வந்தவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் மகளும் ஒன்ன பாத்துட்டு இருக்கா. "அண்ணா வேற காமிங்களேன்னு" தாமரை சொல்லிட்டு இருக்காங்க. "இது நல்லா இருக்கான்னு" தாமரை சாவித்திரிட்ட கேட்க, "இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லதா பாருங்கிறாங்க" அவங்க அம்மா. அந்த அந்த கோல்டு கலர் புடவைய கொடுங்கன்னு கேக்குறாங்க சித்ரா. "அம்மா சூப்பரா இருக்குல்லன்னு" சித்ரா அவங்க அம்மாட்ட கேட்க, "சித்ரா இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் உன்கிட்ட இல்ல நீ இதை எடுத்துக்கோ. ம் இதையே நீ எடுத்துக்கோ" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல,
சரிமான சித்ரா தலையாட்டுறாங்க. பாக்குற சாவித்திரி பொறுமிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாடாமல்லி கலர் எடுங்கன்னு ஈஸ்வரி சொல்ல, அந்த புடவை எடுங்கன்னு சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அவங்க கேட்ட புடவையை எடுத்து கொடுக்க, அத பாக்குற சாவித்திரி, ஐயோ 1,00,000 அப்படின்னு மனசுக்குள்ள கருவிட்டு இருக்க. அம்மா இந்த பார்டர் உனக்கு நல்லா பொருத்தமா இருக்குமாங்கறாங்க மக. ஈஸ்வரி மேல போட்டு தடவி பார்த்துட்டு இருக்க. என்ன இவளுங்க போனா போகுதுன்னு புடவை எடுத்துக்கங்கன்னு கூப்பிட்டா, ஆத்தாளு மகளும் சேர்ந்துகிட்டு ஆளுக்கு 1,00,000 புடவை எடுக்கிறாளுங்க. நீங்க இஷ்டம் போல எடுங்கடி, இதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உதட்டுல சிரிப்போட மனசுக்குள்ள கருவிட்டு இருக்காங்க சாவித்திரி. நகை கடைக்காரனே, அப்படியே என் மகளுக்கு நகையை காட்டுங்க, 200 பவுன் வேணும்னு சொல்லியிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன்ல அப்படின்னு சாவித்திரி கேட்க, கொண்டு வந்திருக்கேம்மா, இதோ பாருங்கங்கிறாரு. காட்டுங்க அப்படின்னு கேட்க அவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு பாக்ஸஸ். ஈஸ்வரி கடுப்போடு சித்ராவை பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க ஒரு செயின் எடுத்து கழுத்துல வச்சு பாக்குறாங்க. மதனி, என் மகளுக்கு இந்த ஆரம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு தாமரையை காட்டி சாவித்திரி கேட்க, நல்லா இருக்குன்னு சமாளிக்கிறாங்க. இத வச்சு பாருடின்னு தாமரை கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுக்க அவங்க வச்சு காமிக்கிறாங்க. மதனி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சாவித்திரி கேட்க, நல்லா இருக்குங்கிறாங்க ஈஸ்வரி. எல்லா நகையும் எடுத்து உன் மகளுக்கே போடுறியே, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறியா அப்படின்னு ஈஸ்வரி டென்ஷன் ஆயிட்டு இருக்க. சித்ரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சித்ரா, நீ ஒரு 5 பவுனுக்கும், மதனி நீங்க ஒரு 5 பவுனுக்கும் நகை எடுத்துக்கங்க, என் மகளோட கல்யாணத்துக்கு நான் இது உங்களுக்கு எடுத்து கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சாவித்திரி சொல்லிட்டு ஈஸ்வரியோட முகத்தை பார்க்க, ஈஸ்வரி கடுப்ப மறைச்சிட்டு மகளை பாக்குறாங்க. என்ன மதனி, உங்களுக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சாவித்திரி சொல்ல, இல்ல அத்தாச்சி, எனக்கு எதுக்கு இப்ப நகை, என்கிட்ட இருக்கிற நகையை பீரோல வைக்க முடியாத அளவுக்கு நிறைஞ்சு போய் கிடக்கு, எனக்கு எதுக்கு இப்ப இதெல்லாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சித்ரா நீயாச்சும் ஏதாச்சும் எடுத்துக்கோ சித்ராங்கிறாங்க சாவித்திரி. பரவாயில்லத்த, என்கிட்ட கூட நகை என்ன கம்மியாவா இருக்கு, இருக்கட்டும் பரவாயில்லன்னு கடுப்ப மறைச்சிட்டு சொல்றாங்க சித்ரா. சரி, அப்புறம் உங்க இஷ்டம், ஏதோ ஆள் ஆளுக்கு ஒரு 5 பவுன் எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு சாவித்திரி தாராள மனசோட சொல்ல, நகை கடைக்காரர் நகைங்களை எடுத்து நீட்டிட்டே இருக்காரு. அத்தாச்சி, நீங்க பார்த்து இதெல்லாம் எடுத்துக்கங்க, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஈஸ்வரி சொல்ல, சரிங்க மதனி அப்படின்னு சாவித்திரி ஒத்துக்க. சித்ரா நீ வந்து தைலம் தேய்ச்சி விடுங்கிறாங்க ஈஸ்வரி. சரின்னு அம்மாவும் மகளும் கிளம்பிட, சேல்ஸ் பர்சன் 2 பேரும் சாவித்திரியும் தாமரையும் மட்டும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அத்தை, நாங்க 2 பேரும் செலக்ட் பண்ணி வச்சது இந்த புடவை தான் அப்படின்னு சித்ரா அந்த புடவைங்களை எடுத்து கொடுக்க, நான் இதை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அதை கையில இருக்கிற சாவித்திரி தூக்கி ஒரு தடவை பார்த்துட்டு மத்த துணிகளோட போட்டுடுறாங்க. உடனே துணிக்கடையில இருந்து வந்தவரு, ஏமா இது 2 அவங்க செலக்ட் பண்ணது, தனியா எடுத்து பேக் பண்ணி வச்சிருவான்னு கேக்குறாரு. பேக் பண்றீங்களா, அவங்க தான் ஏதோ கூறுகட்ட தினமா ஆளுக்கு 1,00,000 புடவை எடுத்திருக்காங்க, அத நான் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு சாவித்திரி கேட்க, அவரோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே மறைஞ்சிருது. அண்ணே, ஒரு 20,000லயோ 30,000லயோ புடவைய கொடுங்க, போனா போகுதுன்னு புடவை எடுக்க சொன்னா ஆளுக்கு 1,00,000 புடவை எடுப்பாங்களா, ரொம்ப விவரமான ஆளுங்க தான் அப்படின்னு சாவித்திரி கிண்டலா சொல்ல, சாவித்திரி பக்கத்துல உட்கார்ந்திருக்க தாமரை ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வேணா கம்மியான புடவைய காட்டுங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்ல, வேற வழி இல்லாம சரிங்கமாங்கிறாரு அவரு. தமிழு கால் பண்ண அவங்க அம்மாவோட மொபைல் ரிங் ஆகுது. ஓடி வந்து எடுக்கிறாங்க. யாரு வசந்தி அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, தமிழ் தாங்கங்கிறாங்க அவங்க அம்மா. ஸ்பீக்கர்ல போடுன்னு செல்லப்பாண்டி சொல்ல, ஸ்பீக்கர்ல போட்டு, தமிழு அங்க என்ன புள்ள நடக்குதுன்னு வசந்தி கேட்க, அம்மா அப்படிங்கிறாங்க தமிழு, உன் வாழ்க்கைய நினைச்சுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, கண்ணு முன்னாடி நீ இருக்கப்பவே உன் புருஷனுக்கு ஒரு இளையதாரத்தை கட்டி வைக்க போறாங்கன்னு மனசு கிடந்து பதறுதேடி அப்படின்னு அவங்க அம்மா பதட்டமா சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தமிழ் உறுதியா சொல்ல, ஹஸ்பண்ட ஒரு பார்வை பார்த்துட்டு, எந்த நம்பிக்கையில புள்ள இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் கும்பிடுற சாமிய நான் நம்புறேம்மா, இந்த நிமிஷத்துல நான் சாமிய நம்புறத தாண்டி வேற வழி தெரியல, முழுக்க முழுக்க நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடாதுன்னு நான் நம்புறேம்மா, நான் மனசு முழுக்க சாமியை தான் வேண்டி இருக்கேன் மா அப்படின்னு தமிழ் கூப்பிட, அவங்க அம்மா அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு, சொல்லு புள்ளங்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு இருக்கேம்மா அப்படின்னு தமிழ் சொல்ல, என்ன முடிவு தமிழ்னு கேக்குறாங்க வசந்தி. இங்க இவங்க எல்லாரும் அந்த கல்யாணம் நடக்கணும்னு குறிச்சிருக்க அந்த நேரத்துல வீட்டுக்கு வெளியே நான் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு சுமங்கலி பூஜையை நடத்தலான்னு முடிவெடுத்திருக்கேம்மா அப்படின்னு தமிழ் சொல்ல, இவன் என்ன இப்படி சொல்றான்ற மாதிரி திகைச்சு போய் செல்லப்பாண்டிய பாக்குறாங்க வசந்தி. மீதி என்ன நடக்குது, இந்த கல்யாணம் நடக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.